பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய இந்த வாரத்திற்கான நாமினேஷன் முடிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நாமினேஷன்ல ஒரு மிகப்பெரிய தில்லுமுழு நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. கேப்டன் கமருதீனை தவிர்த்து ஒட்டுமொத்த வீடும் நாமினேட் ஆயிருக்கிறாங்க. அதுல முதல்ல நாமினேஷன்ல வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, விஜே பார்வதி வித் 4 வோட்ஸ். விஜே பார்வதி நாமினேஷன்ல வரலைன்னா தான்டா ஆச்சரியம். வந்தா எந்த ஆச்சரியமும் கிடையாது. கமருதீன் இன்னைக்கு காலையில இருந்து யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி டோட்டலா அவனே எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டு இருக்கான். அது விஜே பார்வதிக்கு மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ விஜே பார்வதி இந்த வாரம்லாம் பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கேமே விஜே பார்வதிக்கு ஆதரவாக, ஏன்னா இன்னைக்கு காலையில் ரிலீஸ் ஆன 2 ப்ரோமோலையுமே கமருதீனை அவன் கமெண்ட் செக்ஷனில் காரி துப்ப ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. கமருதீன் பார்வதியை தன்னுடைய தேவைக்காக கேமுக்காக பயன்படுத்திட்டு இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்கில் பார்வதியுடைய அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்றதுக்காக அவன் சைஸா கிளட்டி விட்டு அப்படியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான் அப்படிங்கிறத டோட்டலா மக்கள் வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால விஜே பார்வதிக்கு இந்த வாரம் சப்போர்ட் வந்து காமன் ஆடியன்ஸுக்கு மத்தியில் எகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கமருதீனுக்குன்னு ஒரு தரப்பு ஓட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க யாருக்கு ஓட் பண்ண போறாங்க? கண்டிப்பா பார்வதிக்கு கிடையாது. அப்ப கமருதீனோட ஓட்டு அவன் கேப்டனா இருக்கிறதுனால யாருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, கானா வினோத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சும்மாவே கானா வினோத்துக்கு அன்அஃபிஷியல்ல பாட்டு ஓட்டெல்லாம் போட்டு டாப்ல உட்கார வைப்பாங்க. இப்ப கமருதீனோட இந்த டம்மி ரசிகர்களும் கானா வினோத்துக்கு ஓட்டு போட்டு கானா வினோத்தை டாப்ல கொண்டு போய் உட்கார வைக்க போறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். 2வது யாருன்னு கேட்டிங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம். அவனுக்கு எவன் ஓட்டு போடுறானே தெரில. நானும் ஸ்பேஸில் போய் பேசுகிறேன், நானும் யூடியூப்பில் பேசுகிறேன். விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஆதரவாக ஒருத்தன் கூட கமெண்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. டேய் விக்கல்ஸ் விக்ரம் ரசிகர்களே, எங்கடா இருக்கீங்க? நீங்கள் இந்த பூலோகத்தில் தான் இருக்கீங்களா, இல்லை மார்ஸு மெர்க்குரி அப்படின்னு ஏதாவது வேற்று கிரகத்தில் இருந்து ஓட்டு போடுறாங்களா? நமக்கு சத்தியமாக தெரில. இவனுக்கெல்லாம் எவன் ஓட்டு போகிறான்றதே சீரியஸாக தெரில. சரி, அடுத்ததாக சாண்ட்ராவுடைய கேம் சத்தியமாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தொடர்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எதிராக அவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு வந்து மன ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டலாக சாண்ட்ராவை வந்து ரொம்ப கேவலமாக சமூக ஊடகங்களில் எழுதிக்கிட்டு வர்றானுங்க. சாண்ட்ரா வந்து இந்த ஃப்ரீ டாஸ்கில் தன்னுடைய குழந்தைகளோட பிரஜன் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை வச்சு இவனுங்க ஒரு டிஆர்பி எடுத்ததுக்கப்புறம் சாண்ட்ராவை இந்த வாரமே பிக் பாஸ் சீசன் 9 தமிழை விட்டு வெளியேற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்ததாக அரோரா சின்க்ளேரு கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு 2 வாரம் சேனலில் இருக்கிறவங்க எல்லாம் பில்டப் கொடுத்து, அரோரா நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்னு டம்மி பாபாவாக இருந்த அரோராவை மக்கள்கிட்ட விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பாருங்கள், அரோரா ஒரு சூப்பர் பிளேயர், அரோரா வந்து ஒரு கைண்ட் ஹியூமன் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அரோரா இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில் மட்டும் சிக்காமல் இருந்துச்சுன்னா அது எப்பயோ எவிக்ட் ஆகி போக வேண்டிய ஆள். அரோரா சின்க்ளேர் கிட்ட இருந்து கமருதீன் மற்றும் பார்வதி, துஷார் இவங்க 3 பேரை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆரோரா வந்து ஒரு டம்மி பாவா. அது வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஆரோரா சின்க்ளேருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கானா வினோத் ரசிகர்கள் ஓட்டு போட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போன வாரம்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் விஜே பார்வதியை விட ஆரோரா சின்க்ளேர் வந்து ஓட்டு அதிகமாக வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் கானா வினோத் நாமினேஷனில் வந்ததுனால யார் அரோராவுக்கு ஓட்டு போட்டு கிழிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க தான் போகிறேன். சரி, அடுத்ததாக சுபிக்ஷா வந்து கேமுக்காக எதுவுமே பண்ணலை. மீனவ பொண்ணு அப்படிங்கிற ஒரு டேகை மட்டும் வச்சு வாரம் விஜேஎஸ் கிட்ட மீனவ சமுதாயத்தை பற்றிய ஒரு பாடல்களை எழுதி பாடி, நீ சார்ந்த சமுதாயத்திற்காக நீ போராடணும், பாட்டெழுதணும், பாடணும், நல்ல விஷயந்தான். ஆனால் நீ கேம் ஆடலையே. நீ கேம் ஆடாமல் இவ்வளோ நாள் சுபிக்ஷா எப்படி வந்தாங்கன்றது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. சுபிக்ஷாவுக்கு முன்னாடி வியனாலாம் எவிக்ட் ஆகி போவாங்கன்னு நல்லா சத்தியமாக நினைக்கவே இல்லை. எண்ட் ஆஃப் த டே சுபிக்ஷா இந்த வாரம் வந்திருக்காங்க. எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு தோணுது இந்த வாரம் சுபிக்ஷா. அண்ட் அமித் வந்து உண்மையான ஜென்டில்மேனுங்க. அவருக்கெல்லாம் ஓட்டு போடலாம். என்ன நல்லவங்களை தான் நமக்கு பிடிக்க மாட்டேங்குதே. எண்ட் ஆஃப் த டே ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் பூமர்னு சொல்லிடுறோம், அவன் ஒரு வெத்து வேட்டுன்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறோம். இந்த காலத்தில் ஒரு ஜென்டில்மேனாக இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அமித் அப்படி இருக்கிறாப்புல. அவருடைய குழந்தை
ஆக்சுவலா வந்து அவங்க வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. லான்ச்ல அந்த ஒயில்ட் கார்ட் என்ட்ரி உள்ள வரப்ப. அது மாரி இதுல நம்ம ஃப்ரீஸ் டாஸ்க்ல வந்து அமித்தோடைய குழந்தை வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அமித்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு ஆடியன்ஸ் கிட்ட வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. கானா வினோத், ஆட்ட நாயகன் வினோத் அப்படின்னு டைட்டில் போட்டு இந்த ஹேஷ்டேக்லாம் போட்டு சமூக ஊடகங்கள்ல ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. டேய்! ஆட்ட நாயகன்னா என்னன்னு தெரியுமாடா? அந்த ஆட்டத்தினுடைய போக்கை மாற்றுவன் தான்டா ஆட்ட நாயகன். வினோத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்னன்னா கவுண்டர் அடிக்கிறது. அதுக்கப்புறம் எந்த ஒரு டாஸ்க் குடுத்தாலும் அத ஃபயரா விளையாடக்கூடியது. இந்த 2 தவிர்த்து அவன்ட்ட வேற ஒண்ணுமே இல்லடா. நல்லா பாட்டு பாடுவான், தாளம் போடுவான், டாஸ்க் நல்லா விளையாடுவான். அத தாண்டி இந்த கேம்ல பெருசா அவன் என்னடா இம்பாக்ட் பண்ணான், அவனுக்கு ஐக்யூவே ரொம்ப கம்மி. அவனுக்கு எந்த புரிதலும் கிடையாது. விஜேஎஸ் போன வாரம்லாம் அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அப்ப கானா வினோத்தெல்லாம் வந்து ஆட்டநாயகன் அப்படின்னு சொல்லி இவிங்க எந்த அளவுக்கு பாருங்க, கானா வினோத்தெல்லாம் டைட்டில் வின்னர்ன்னு இவிங்க பேசுறாய்ங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு மட்டமான, கேவலமான சீசனா இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்கங்க. அடுத்ததாக திவ்யா. திவ்யா நீ வந்து பார்வதி பேட் டச் பண்ணா அப்படின்னு கமருதீன் வந்து பார்வதிய பேட் டச் பண்ணான்னு நீ வந்து உள்ள கிளப்பி விட்டுட்டு இருக்க. நீ தான் வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரியா வந்தப்ப அந்த பொண்ணு பேசின வார்த்தையை அப்படியே திரிச்சு இப்போ வந்து பார்வதிக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இருக்க. ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுச்சான் அந்த கதையா. கமருதீனுக்கும் உனக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து. அவன் உன்னை பல இடங்கள்ல காரி துப்பியிருக்கான், கண்டபடி பேசியிருக்கான். இந்த பார்வதியை எதிர்க்கணுங்கிற ஒரே காரணத்தினால நீ கமருதீனுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? அந்த பொண்ணு சொன்னது பேட் டச் இல்ல. என்ன டச்சு? அன்வான்டட் டச்சு. அந்த அன்வான்டட் டச்ச அழகா பேட் டச்சுன்னு மாத்தி விட்டு, அத பார்வதியவே இவங்க நம்ப வச்சுட்டாய்ங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அக்கா ஒரு கேவலமான கேம ஆடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பிஆர் சப்போர்ட் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஆனா, ஆடியன்ஸுக்கு மத்தியில திவ்யாவ எல்லாருக்கும் புடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்த கிரியேட் பண்ணி வச்சு, மக்கள ஏமாத்திக்கிட்டு இருக்காய்ங்க இந்த திவ்யா விஷயத்துல. அடுத்தது சபரி. டேய் சபரி! நீ எல்லாம் எதுக்குடா இருக்க உள்ள? என்ன கேட்டா இந்த சபரி, கனி இவங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பதிலா எஃப்ஜேன்றவனே இருந்திருக்கலாம். அவனாவது விஜே பார்வதியை எதிர்த்து சண்டை செஞ்சுக்கிட்டு இருந்தான். எதையாவது பேசிக்கிட்டு இருந்தான். எதையாவது ஒன்ன கருத்தட ஆப்ரேஷன் பண்ணி மாரி கத்திக்கிட்டு இருப்பான். எதுக்கு ஏதாவது ஒன்ன பண்ணிக்கிட்டாவது இருந்தான். இவங்க ஒண்ணுமே பண்ணாம டம்மி பாவாவா இருந்து மிச்சர் தின்னு எப்புட்றா இவ்வளோ நாள் உங்களால வர முடிஞ்சது? இந்த சபரின்றவன் இந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட ஒரு டயலாக் ஒண்ணு சொன்னான் பாருங்க. சார் இது எங்க எல்லாருக்கும் வந்து ஃப்ரீஸ் டாஸ்க் சார். விஜே பார்வதிக்கு இது வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் டாஸ்க் சார் அப்படின்லாம் டயலாக் பேசினான். அதை தவிர்த்து வேற என்னடா பண்ண? வெங்காய செடி வளர்க்குற, அது கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. சரி நீ நல்லவன் தான். அதை வச்சு பிக் பாஸ் வீட்டில் யோக்கியனுக்கு இருட்டில் என்னடா வேலை? நீ அங்கே என்னடா பண்ணிருக்கிற? சபரி எல்லாம் தான் ஒரு சேனல் ப்ராடக்ட்டுங்கிறத பெருமையாக சொல்லியிருப்பான். அந்த ஒரே காரணத்துக்காக டாப் 5 வரைக்கும் இவனை வந்து அப்படியே கடப்பாறையை வச்சு நம்பி 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 அவனை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஏன்டா கனியை வந்து ஏன்டா கனி சனின்னு பேசுறீங்க? அது ட்விட்டரில் பார்த்து பார்த்து அந்த நெகட்டிவிட்டி நமக்கும் தொத்திக்கிச்சு போல இருக்கு. காக்கு பதிலாக சாணு வருதுடா என் வாயில். கனி எனக்கு தெரிஞ்சு கனி உள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக எஃப்ஜேன்றவன் இருந்திருக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன். என்ன பண்ணாங்க இவங்க? குக் வித் கோமாளியா? இது பிக் பாஸா? என்ன கேமு என்ன ஏதுன்னே புரியாமல் இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன மிச்சர் தின்னுக்கிட்டு வந்த ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கனி. கேட்டால் கனி வந்து ரொம்ப ஒரு தூய ஆத்மா, மதர் சுப்பீரியர். என்னடா சுப்பீரியர்னா சுப்பாரி பாக்கு போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எதுக்காக இருக்காங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. எனக்கு என்னமோ இந்த வாரம் கனி மற்றும் சாண்ட்ரா 2 பேரும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்களோ, இல்லை சுபிக்ஷாவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி இவங்க எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க. கமருதீன் கேப்டன், அவனை தவிர என்டையர் ஹவுஸ் ஹேஸ் பீன் நாமினேட்டட் ஃபார் திஸ் வீக். மக்களாகிய நீங்கள் இந்த வாரம் யார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.